இந்த வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு ஒரு சில நாடுகளுக்கு ஸ்டாம்பிங் வந்து கட்டாயம். ஸோ இந்த நாடுகளுக்குலாம் வந்து நம்ம ஸ்டாம்பிங் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்டாம்பிங் பண்ணையில் என்ன நினைப்போம் அப்படின்னா, எங்கே ரேட்டு கம்மியாக இருக்கோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்து நம்ம ஸ்டாம்பிங் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிறது உண்டு. இடங்களில் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறது, இங்கே என்ன ஸ்டாம்பிங் கொடுக்குறாங்க, அந்த ட்ராவல்ஸில் என்ன ஸ்டாம்பிங் போகுது, இந்த ட்ராவல்ஸில் என்ன ஸ்டாம்பிங் போகுது அப்படின்னு எல்லாரும் கேட்குறது உண்டு. ஏன்னா ஒவ்வொரு ட்ராவல்ஸ்காரங்களும் கொஞ்சம் முன்ன பின்ன ரேட்டு வந்து வித்தியாசம் இருக்கும். ஒரு 500 ரூபா கூட குறைச்சி இருக்கும். ஆனால் எல்லாருமே சொல்லக்கூடியது 15 நாளில் ஸ்டாம்பிங் கிடைக்குங்க. நார்மல் ஸ்டாம்பிங் அப்படின்னா 15 நாளில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ராவல்ஸில் கேட்டிருப்பீங்க, அந்த ட்ராவல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா கம்மியாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஸ்டாம்பிங் அனுப்பிச்சிட்டிங்க, அவங்ககிட்ட வந்து நம்ம கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேயே கொடுப்போம். ஸோ 500 ரூபா கணக்கு பண்ணி கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கொடுப்போம். ஆனால் ஸ்டாம்பிங் ஆகி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 25 நாள் ஆகிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 15 நாளுங்கிறது 15 ஒர்க்கிங் டேஸ் தான் அவங்க கணக்கு சொல்லுவாங்க. அதாவது சனி ஞாயிறு இல்லாமல் 15 ஒர்க்கிங் டேஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக ஏதாச்சும் விநாயகர் சதுர்த்தி, இந்த மாதிரி ரம்ஜானு, மிலாடி நபி, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா அந்த நாட்கள் வந்து அதில் சேராது. இருந்து கொரியர் அனுப்புறது, அங்கேருந்து கொரியர் வரது, இது எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தாங்கன்னா 25 நாளைக்கு மேலே வந்துடும். ஆனால் நம்ம ஆளுங்க என்னென்னா 15 நாள் சொல்லியிருக்காங்க, சொல்லிட்டு 15 நாளில் கொடுத்துட்டு பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு ஒரு வாரம் கழிச்சு ஃபோன் அடிச்சிருவாங்க, எனக்கு ஸ்டாம்பிங் ஆயிடுச்சா, என்ன ஸ்டாம்பிங் ஆயிடுச்சா அப்படின்னு. என்னப்பா இப்போ தான் பாஸ்போர்ட்டே கொடுத்துருக்கேன், இன்னும் பாஸ்போர்ட்டே போய் சேரல அப்படின்னு சொல்லி இங்கே ட்ராவல்ஸில் சொல்லியிருப்பாங்க. இதை நம்ம ஆளுகள் வந்து ஒரு 500 ரூபா காசுக்காக இங்கே ஸ்டாம்பிங் 15 நாள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த 15 நாள் ஆகாது. இன்னொரு இடத்துல ஒரு 500 ரூபா சேர்த்து சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குன்னா, அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து ரெகுலராக இருக்கும். ஸோ சர்வீஸ் வந்து ஸ்பீடாக இருக்கும், ரெகுலராக இருக்கும். அதனால வந்து அவங்க செப்பரேட்டாக, அதாவது ஒரு சில ட்ராவல்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா 2-3 பாஸ்போர்ட் சேர்த்து அனுப்பிச்சிடுவாங்க. ஒரு சில ட்ராவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அன்னைக்கு வருதோ அதை அன்னைக்கு ஸ்டாக் கிளியர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ போயிட்டே இருக்கும், அங்கேருந்து கிளியர் ஆகி ஸ்டாம்பிங் ஏதாவது கிளியர் ஆகி கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். அதான் அவங்களுக்கு வந்து அந்த கொரியர் சார்ஜ் இதெல்லாம் சேர்த்தா ஒரு 500 அவங்க எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க. ஆனால் அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 நாள் அப்படின்னா அந்த 15 நாளில் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். ஸோ அந்தளவுக்கு ஸ்பீடாக இருக்கும் அவங்ககிட்ட. ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு அது தெரியாது. இவங்க 15 நாள் தான் சொல்லியிருக்காங்க, 500 ரூபா கம்மியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி யார் கம்மியாக சொல்லியிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் ஸோ வெளிநாட்டை எவ்வளோ குயிக்காக போகிறோமோ, நம்ம போனதுலேருந்து நமக்கு வந்து சேலரி கிடைக்கும். ஒரு 15 நாள் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா பாதி சேலரியாச்சும் கொடுப்பாங்க. ஸோ இந்த 500 ரூபாயை கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் உட்காந்துருப்போம். ஆனால் அங்கே வெளிநாட்டுக்கு போயிருந்தோம் அப்படின்னா அந்த மாதத்தில் ஒரு பாதி நாள், ஒரு 15 நாள் வந்துருந்தோம் ஒர்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த 15 நாள் சேலரி கிடைக்கும். இல்லை ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த 10 நாளைக்கு உள்ள சேலரி நமக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம ஆளுகளுக்கு அது தெரியாது. இந்த 500 ரூபா மட்டும்தான் அவங்களுக்கு பெருசாக தெரியும். ட்ராவல்ஸ் ஸ்பீடாக இருக்குது என்ன, அதுலேயும் ஒரு சில ட்ராவல்ஸ் சொல்லுவாங்க ஸ்பீடு ஸ்டாம்பிங்லாம் கிடையாதுங்க, எல்லாமே நார்மல் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பீடு ஸ்டாம்பிங்லாம் இருக்குது, அது 10 நாளில் கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபா முன்ன பின்னே இருக்கும். அந்த அமௌண்ட் பே பண்ணீங்க அப்படின்னா இன்னும் குயிக்காகவே 10 நாளைக்குள்ளே கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுலாம் பார்த்து தெரிஞ்சு ஸ்டாம்பிங் பண்ணுறது மாதிரி யோசிச்சு பண்ணுங்கள். ஒரு 500 கணக்கு பார்த்துட்டு நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்க அப்படின்னா 10 நாள் சம்பளம் எடுக்கலாம், 15 நாள் சம்பளம் எடுக்கலாம். அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க.